ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எதுக்கு இந்த வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு வீடியோ போட்டேன். அதாவது ஒரு சாங் போட்டேன். இந்த மேல் ஜாதிக்காரங்களுக்கு கொம்பு இருந்தா காட்டுங்கடான்னு ஒரு சாங் வீடியோ போட்டேன். போட்டோடனே இன்ஸ்டாகிராம்லையும் போட்டேன், யூடியூப்லையும் போட்டேன். போட்டோடனே அதுக்கு கமெண்ட் வந்துச்சு பார்த்துக்கோங்க. இனியாஸ்ரீன்னு ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருக்கிறாங்க. என்ன போட்டிருக்காங்கன்னா, ஏண்டி உன் வீட்டு பொண்ணை யார் கேட்டாலும் கூட்டி விட்டுருவியான்னு போட்டிருக்கிறாங்க. என் வீட்டு பொண்ண நான் எதுக்கு கூட்டி விடணும் சொல்லுங்க? முதல்ல அறிவு இருக்கா? முதல்ல இந்த கமெண்ட் போடுறவங்களுக்குலாம் முதல்ல அறிவு இருக்கா? வீடியோ பார்த்துட்டு பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணலாம். ஆனா இப்படியெல்லாம் ஒரு லேடியே கமெண்ட் போட்டீங்கன்னா இதுல ஜென்ஸ் எத்தனை பேர் கமெண்ட் போட்டுட்டு இருக்கிறாங்க. இது வரைக்கும் நான் கமெண்ட் படிச்சு யாரையாவது திட்டி ஒரு வீடியோ நான் போட்டிருப்பேனா? உனக்கு வீடியோ போடுறதுக்கு திறமை இல்ல, சரியா? நாங்க வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறோம். உன்னால பார்க்க முடிஞ்சா பாரு, இல்லைன்னா வீடியோவை தள்ளி விட்டுட்டு போய்கிட்டே இரு. நீ பாக்கலன்றதுக்காண்டி நாங்க வீடியோ போடாம இருக்க போறோமா? நீ வாட்டுக்கு கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கிற இந்த மாதிரி. ஏன் யாரா இருந்தா என்ன, லவ் பண்ணா கல்யாணம் பண்ணி கொடுக்கதான் செய்வாங்க. நாமளே கல்யாணம் பண்ணி கொடுக்கலனாலும் அவங்களே போய் கல்யாணம் பண்ணிக்கிருவாங்க. அதுக்காண்டி நீ நானும் சாகவா முடியும்? இனியாஸ்ரீ, கமெண்ட் போடும்போது பார்த்து போடுங்க, சரியா? மரியாதையா சொல்லிட்டு இருக்கிறேன். இது வரைக்கும் நான் எந்த கமெண்டுக்கு ரிப்ளை பண்ணதே இல்ல. இந்த பாட்டுலாம் அப்படி என்ன நான் தப்பா ஆடிட்டேன் பாடிட்டேன்னு நீ கமெண்ட் போட்டுட்டு இருக்கிற. ஆம்பளைங்க போடுறாங்க சரி, பொம்பளைங்களும் சேர்ந்து போடுறீங்களேடி அறிவு இல்லாதவளுகளா? முதல்ல அவங்க வீட்டுல 1000 பிரச்சனை இருக்கும். அதை பாரு. வீடியோ பண்றோம்னா நாங்க எதுக்கு வீடியோ பண்ணிட்டு இருக்கிறோம்? எங்களுக்கு என்ன இதுல காசு பணமா வந்துட்டு இருக்கு? நான் வீடியோ பண்ணிட்டு இருக்கிறேன். நான் சும்மா பண்ணிட்டு இருக்கிறேன். நீங்க வீடியோ பாக்குறீங்க, பிடிச்சா சிரிங்க, இல்லைன்னா தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருங்க. அதுக்கு என்னென்னமோ கமெண்ட் போட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. நாங்க என்ன காமெடி வீடியோ வேணா அவுத்து போட்டு ஆடிக்கிட்டு இருக்கிறேன். அவுத்து போட்டு ஆடுற வீடியோக்கெல்லாம் மில்லியன் கணக்கா வீடியோ போய்கிட்டு இருக்குது, மில்லியன் கணக்கா பாத்துட்டு இருக்கீங்க, கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நாங்க என்ன அவுத்து போட்டு ஆடிக்கிட்டு இருக்கோமா, இல்ல ஆபாசமா பேசி வீடியோ போட்டுட்டு இருக்கிறோமா? ஒழுங்கா தானே வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறோம். இல்ல யாரு கூடயாவது போய் ஆடி பாடி வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கிறோமா? நாங்க வாட்டுக்கு கரெக்டா வீடியோ போட்டுட்டு இருக்கிறோம். உங்களுக்கு இஷ்டம் இருந்தா பாருங்க, இல்லைன்னா தள்ளி விட்டுட்டு போங்க. யாரு தப்பா கமெண்ட் பண்ணாதீங்க. கமெண்ட் பண்ணா என்ன கமெண்ட் பண்ணுங்க, நான் தானே ஆடிட்டு பாடிட்டு இருக்கிறேன். தைரியம் இருந்தா என்ன மட்டும் கமெண்ட் பண்ணுங்க, சரியா? ஃபேமிலியில இருக்கிறவங்க எல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க. சோறு தானே சாப்பிடுறீங்க, சோத்தை விட வேற எதையாவது திங்கிறீங்க. உன்னால வீடியோ போட முடிஞ்சா போடுங்க, இல்லையா அடுத்தவங்க போடுற வீடியோக்கு சப்போர்ட் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க, இல்லைன்னா பண்ணாதீங்க, தள்ளி விட்டுட்டு போய்கிட்டே இருங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இது தப்பா போட்ட கமெண்ட் பண்ணுனவங்களுக்கு மட்டும்தான் இந்த வீடியோ, சரியா? மத்தவங்க யாரும் தப்பா நினைச்சுக்கிறாதீங்க. என்ன நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறீங்க, என்னோட வீடியோ நீங்க லைக் பண்ணிட்டு இருக்கிறீங்க. நான் இது வரைக்கும் இப்படி ஒரு வீடியோவுக்கு நான் இறந்துட்டேன்னு சொன்னா கூட கமெண்ட் வந்தா கூட நான் அதுக்கு பதில் வீடியோ போட்டதில்ல, சரிங்களா? இந்த இனியாசிரின்றவங்க வீடியோ இந்த மாதிரி கமெண்ட் போட்டிருக்கிறாங்க. அது ரொம்ப தப்பான கமெண்ட் போட்டிருக்கிறாங்க. ஃபேமிலியில உள்ளவங்கள பேசுறதுக்கு யாருக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. அது இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், யூடியூப்பா இருக்கட்டும், எதா வேணாலும் இருக்கட்டும். ஃபேமிலியில உள்ளவங்களை கமெண்ட் பண்ணி போடுறதுக்கு யாரு உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தது? நீங்க கமெண்ட் போடுங்க, யாரு வேண்டான்னு சொல்லல, சரியா? என்ன வேணாலும் நீங்க கமெண்ட் போடதான் செய்வீங்க. எப்படி வீடியோ போட்டாலும், நல்லா போட்டாலும் கமெண்ட் போடுவீங்க, ஆபாசமா ஆடி வீடியோ போட்டாலும் கமெண்ட் போடுவீங்க. யாரா இருந்தாலும் நீங்க கமெண்ட் போடதான் செய்வீங்க. ஆனா அத நல்லா பார்த்து கமெண்ட் போடுங்க, சரியா? வீட்டுல உள்ளவங்களையோ உறவுக்காரங்களையோ சொந்தக்காரங்களையோ வச்சு கமெண்ட் போடாதீங்க தயவு செய்து. முதல்ல அதை புரிஞ்சுக்கோங்க, எதுக்கு சொல்ல வரோன்னு சொல்லிட்டு. அந்த பாட்டுல அப்படி என்னையா நீங்க தப்பு கண்டீங்க? என்ன தப்பு கண்டீங்க? நான் அதுல என்ன இடுப்பு தெரியற மாதிரி ஆடி இருக்கேனா, இல்ல பாடி சேலையை அவுத்து போட்டு ஆடி இருக்கேனா? நல்லா தானே ஆடி இருக்கிறேன். உங்களால இஷ்டப்பட்டா பார்க்க இஷ்டம் தான் பாருங்க, ஏன்னா தள்ளி விட்டுட்டு போக வேண்டியதானே. எதுக்கு இந்த மாதிரி கமெண்ட் போடுறீங்க?